இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் 2022ல ஒரு இந்தோனேசியன் பேய் படமா ரிலீஸ் ஆன பிஃபோர் நைட் ஃபால்ஸ். இந்த படம் மத்த இந்தோனேசியன் பேய் படங்கள் மாதிரி இல்லாம கொஞ்சம் வித்தியாசம் எடுக்க ட்ரை பண்ணிருக்காங்க. இந்த படத்தை ஒரு நல்ல கருத்தை சொல்றதுக்காக தான் எடுத்திருக்காங்க. அந்த கருத்தை இந்த படத்தோட கிளைமேக்ஸ்ல சொல்லியிருக்காங்க. கிளைமேக்ஸ்ல சொல்லியிருக்கிற அந்த கருத்து என்ன, இந்த படம் நம்மள எந்த அளவுக்கு இம்பாக்ட் பண்ணிருக்கா அப்படிங்கறதையும் கிளைமேக்ஸை பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இதுக்கு நடுவுல இந்த கதையோட சேர்த்து நிறைய நல்ல நல்ல ஹாரர் சீன்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க. ஒரு ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் ஸ்டைல்ல தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. அதனால நம்ம சீக்கிரமாவே படத்தோட கதைக்குள்ள போயிடலாம். படத்தோட கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்பதான் நீங்க புதுசா வந்திருக்கீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மறந்துடாம பக்கத்துல வர பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கங்க. அப்படியே சோசியல் மீடியாவிலையும் ஃபாலோ பண்ணிக்கங்க. படத்தோட ஓப்பனிங் சீன்ல ஒரு 2 பசங்க ஒரு பொண்ணு கார்ல ஒரு கிராமத்துக்கு போய்கிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு தான் நம்ம படத்தோட ஹீரோயின் டாலியா. இவ கூட வந்திருக்கிறதுல சுருட்ட முடி வச்சிருக்கான்ல இவன் பேரு அகமத்து, இன்னொருத்தன் பேரு எர்லாங்கு. இவங்க 3 பேரும் இப்ப ஹீரோனோட கசினுக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு வித்தியாசமான ஒரு மென்டல் இல்னஸ்னால பாதிக்கப்பட்டிருக்கதா ஹீரோனுக்கு தெரிய வந்திருக்கு. அந்த பொண்ணோட மென்டல் இல்னஸ் பத்தி ஒரு டாக்குமெண்ட்ரி எடுக்கலாம் அப்படின்னு தான் இங்க வந்திருக்காங்க. ஏன்னா அந்த பொண்ணை பத்தி ஹீரோயின் கேள்விப்பட்டதெல்லாம் கொஞ்சம் வினோதமாவே இருந்திருக்கு. வெறும் மென்டல் இல்னஸ் அப்படின்னு நினைச்சு இங்க வந்தவங்கள அந்த பொண்ணு கதிகலங்கா வைக்க போறா அப்படின்னு இப்ப இவங்களுக்கு தெரியல. இங்க அவங்கள வந்து சேர்ந்த உடனே நீனா அப்படிங்கிற அந்த மனநிலை பாதிக்கப்பட்ட அந்த பொண்ணை தான் பாக்குறாங்க. அந்த பொண்ணை பார்க்கவே கொஞ்சம் வினோதமா இருக்கு. முடியடியெல்லாம் பிச்சு பாதிதான் இருக்கிற மாதிரி இருக்கு. அதுவும் அந்த பொண்ணு இவங்களை பாக்குற பார்வையே இவங்களுக்கு ஒரு வித பயத்தை கொடுக்குது. அதுவும் இல்லாம திடீர்னு மறைஞ்சு போன மாதிரி காணாம போயிட்டு திடீர்னு முன்னாடி வந்து பயமுறுத்துற மாதிரி பார்க்கவும் இவங்களுக்கு அள்ளு விட்டுருது. அதுக்கப்புறம் தங்களை ஆசுவாசப்படுத்திக்கிட்டு அதுக்கப்புறம் இறங்குறாங்க. அப்பதான் உள்ள இருந்து அந்த நினா அப்படிங்கிற அந்த பொண்ணை பாத்துக்கிற அந்த பொண்ணோட பாட்டி வராங்க. அவங்க கூட ஹீரோனோட கசனான ஆயு அப்படிங்கிற அந்த பொண்ணு இருக்கா. அவ ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவ மூலமா தான் ஹீரோனுக்கு இந்த பொண்ணை பத்தியே தெரிய வந்திருக்கும். நினாவுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிறதும் ஹீரோனோட கசின் தான். ஹீரோனோட கசினும் ஹீரோன் கிட்ட நான் நீங்க வரப்போறதை ஏற்கனவே நினாவோட பாட்டி கிட்ட சொல்லி பெர்மிஷன் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்றா. ஆனா என்ன நினாவோட பார்வை தான் ஒரு மாறி இருக்கிறதா ஹீரோயின் ஃபீல் பண்றா. இந்த படத்துல நம்ம பார்க்க போற எல்லா ஃபுட்டேஜும் ஹீரோயின் அவளோட ஃப்ரெண்ட்ஸும் வச்சிருக்கிற அந்த கேமராக்கள் மூலமா ரெக்கார்ட் பண்ணப்பட்ட ஃபுட்டேஜ் தான். இப்ப அகமதும் எர்லாங்கும் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டும் பேசிக்கிட்டும் பொருட்களை எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கும்போது ஹீரோயினோ வாங்க ஷூட்டிங் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு கூட்டிட்டு போறா. அவங்க ஷூட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஹருண் அப்படிங்கிற ஒருத்தவர் அங்கே வராரு. இவர் தான் நினாவோட வீட்டுக்கு முன்னாடி மூங்கில் வீடு மாதிரி ஒண்ணு இருக்கு அங்கே வச்சு பாத்துக்கிறவரு. அவரு இப்ப அந்த வீட்டை கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஒரு பக்கம் நினாவும் ஒரு மாதிரி தலையாடிக்கிட்டே உட்காந்துக்கிட்டு இருக்கா. அதை ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே ஹீரோயின் கேமராக்கு முன்னாடி போய் பேச ஆரம்பிக்கிறா. இந்த மூங்கில் வீட்டுல தான் நினா ரெஸ்ட் எடுப்பா, தூங்குவா. அவளை நைட்டு இருட்டுறதுக்குள்ள இந்த வீட்டுக்குள்ள அடைச்சு வைப்பாங்க. ஏன்னா இருட்டுற டைம்ல அவ ரொம்ப வினோதமா நடந்துக்குவாளாம். ஒரு பைத்தியம் பிடிச்ச மாதிரி கத்துவாளாம். ஆனா சாயங்கால வேலையில நடக்கிற அந்த பிரேயருக்கு அப்புறம் அவ நார்மல் ஆயிடுவா. இவள ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து ட்ரீட்மெண்ட் எல்லாம் பார்த்திருக்காங்க. ஆனா எதுவுமே சரியாகல. நம்ம நினாவோட இந்த வினோதமான நடவடிக்கைகளையும் அவளோட பிரச்சனைகளையும் தான் நம்ம டாக்குமெண்ட்ரி பண்ண வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறா. அடுத்த கொஞ்ச நேரத்துல நினாவோட கசினோ அங்கிருந்து கிளம்ப. அப்படி அடுத்த சீன்ல இருட்டுற டைம்ல இவங்களும் அந்த மூங்கில் வீட்டை கேப்சர் பண்றாங்க. நினா உள்ள பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்கா. இருட்டியும் போச்சு. ஆனா நினாவோட சத்தம் மட்டும் அடங்கவே இல்ல. இது எல்லாம் இவங்களும் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்களால அந்த சவுண்ட் கேட்கவே முடியல. அந்த அளவுக்கு கொடூரமா இருக்கு. அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே மசூதியில பிரேயர் பண்ற அந்த சவுண்ட் கேக்குது. நினாவும் கத்துற சவுண்ட் அடங்கி போயிடுது. இவங்க 3 பேரும் அந்த பாட்டு கிட்ட நினாவை பத்தி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நினாவுக்கு இப்படி ஆகி 3 வருஷம் ஆச்சுமா. அவளை 5 மாசம் ஹாஸ்பிட்டல்லாம் வச்சிருந்தோம். ஆனா சரியாகவே இல்ல. அவளுக்கு பேய் பிடிச்சிருக்கா இல்லையான்னு கூட எங்களால கண்டுபிடிக்க முடியல. அவளுக்கு ஒரு நாள் நான் சாப்பிட கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அவ பேய் பிடிச்ச மாதிரி அலறி மூங்கில் காட்டுக்குள்ள ஓடிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் தன்னோட கசின் மூலமா இவங்களுக்கு உதவியா இருக்கும் அப்படின்னு கொஞ்சம் பணத்தை கொடுத்து விட்டுருப்பா போல. அதுக்கு பாட்டியும் நன்றி சொல்றாங்க. அடுத்து இவங்களும் அவங்க தங்க போற அந்த ரூமை சுத்தி பார்த்துக்கிட்டு இந்த பாட்டி எப்படி இவ்வளவு வருஷமா நினாவை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு தடவை நம்மளால அவளோட அலற சத்தத்தை கேட்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு எர்லாங்கும் டாலியா நீ நினா பக்கத்துல ரொம்ப க்ளோஸா போகாத. அந்த பாட்டிக்கே அவளுக்கு எப்ப பேய் பிடிச்சிருச்சுன்னு தெரியலன்னு சொல்றாங்க அப்படின்னு அவனும் சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே ஹீரோயினோ நான் குளிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு குளிக்க போயிடுறா. அடுத்த சில ஹீரோயின் அவளோட ஃப்ரெண்ட்ஸும் நினாவை கட்டி போட்டு வச்சிருக்கிற அந்த வீட்டுல அவளுக்கு பாட்டி சாப்பாடு கொடுக்கறதையும் ரெக்கார்ட் பண்றாங்க. இந்த கிராமத்துல இருக்கிற மூங்கில் காட்டு பக்கமா மட்டும் போகவே கூடாது. அங்கேதான் ஆவிகள் வாழ்ந்துகிட்டு இருக்குதுங்க. 3 வருஷத்துக்கு முன்னாடி நினா அவளோட ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போயிட்டு இருட்டுற வேலையில ஒரு சாயங்கால நேரத்துல அந்த மூங்கில் காட்டு வழியா தான் வந்துகிட்டு இருந்தா. அப்ப நினாவும் திடீர்னு அந்த மூங்கில் காட்டுக்குள்ள குதிச்சு போறத ஒருத்தர் பார்த்திருக்காரு. அதுல இருந்து தான் நினாவுக்கு பேய் பிடிச்சிருச்சு அப்படின்னும் இருட்டுற வேலையில அந்த ஆவி நினாவை ரொம்ப டார்ச்சர் பண்ணுது. சில நேரத்துல வினோதமாவும் நடந்துக்கிறா. சில நேரத்துல ரொம்ப நார்மலாவும் நடந்துக்கிறதுனால டாக்டர்ஸே குழம்பி போயிடுறாங்க. நிறைய மந்திரவாதிகளும் இவளை சரி பண்ண ட்ரை பண்ணிட்டாங்க. எதுவுமே வேலைக்காகல. சில மந்திரவாதிகள் இவளை முன்னோர்களோட ஆவி பொசஸ் பண்ணிருக்கிறதாவும் ஏதோ ஒரு மெசேஜை பாஸ் பண்றதுக்காக தான் அந்த ஆவி நினாவை பொசஸ் பண்ணிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னு இது எல்லாத்தையுமே அந்த பாட்டியும் சொல்றாங்க. நினாவை பத்தி பாட்டி சொன்னதை வச்சு இவங்களும் அதை பத்தி டிஸ்கஸ் பண்றாங்க. ஹீரோனுக்கு நினா மனநிலை சரியில்லாத பொண்ணுதான், அதனால இப்படி எல்லாம் நடந்துக்கிறா அப்படின்னு அமானுஷத்து மேல நம்பிக்கை இல்லாம பேசுறா. ஆனா எர்லாங்கம் ஒரு சைக்காலஜி ஸ்டூடெண்டா இருந்தாலும் அவனுக்கும் இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு மிஸ்டேக் பவர் இருக்கு அப்படின்னு நம்புறான். இதை பத்தி அவங்களுக்கு பேசிட்டு அதுக்கப்புறம் தூங்கிட்டாங்க போல. நடுராத்திரி நேரத்துல ஹீரோனுக்கு முழிப்பு வர நினா இந்த நேரத்துல என்ன பண்ணிக்கிட்டு இருப்பா அப்படிங்கிற ஒரு ஆர்வத்துல அதை பாக்குறதுக்காக கிளம்புறா. அதனால ஹீரோ
ஹீரோயின் கேமரா எடுத்துக்கிட்டு மெதுவா யாருக்குன்னு தெரியாம நினா தங்கி இருக்கிற அந்த மூங்கில் வீட்டுக்கு போறா. கதவு வெளியில லாக் பண்ணிருக்கு. சரின்னு கேப் வழியா ஹீரோயின் உள்ள பார்த்தா நினா தூங்கிக்கிட்டு இருக்கா. அப்ப திடீர்னு ஹீரோயின் எதிர்பார்க்காத நேரத்துல ஒரு கருப்பு உருவம் டக்குன்னு கிராஸ் ஆகவும் பயந்து அலறி போயிடுறா. அடுத்து கேமராவை கீழே வச்சுட்டு உள்ள இருக்கிறது பாட்டியாதான் இருக்கா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு பாட்டி பாட்டி அப்படின்னு கூப்பிட்டு பாக்குறா. ஆனா எந்த ஒரு ரிப்ளையும் வரல. அடுத்த நாள் காலையில அந்த பாட்டி வேலை எல்லாத்தையுமே முடிச்சதுக்கு அப்புறம் ஹீரோயின் அவங்க கிட்ட இன்னும் டீடைல்ஸ் கேக்குறா. ஏன் பாட்டி நினாவை வீட்டுக்குள்ள அவளோட ரூம்ல தூங்க வைக்காம நைட் ஆனது இந்த மூங்கில் வீட்டுக்குள்ள தூங்க வைக்கிறீங்க அப்படின்னு கேட்க, அவளை மூங்கில் வீட்டுக்குள்ள தரையில படுக்க வச்சாதான் அந்த ஆவி அவளை டார்ச்சர் பண்ணாம அமைதியா இருக்கும். அந்த ஆவி அமைதியா இருந்தா மட்டும்தான் நினா நல்லா தூங்குவா அப்படின்னு ஒரு மந்திரவாதி சொன்னாரு. நினாவை நைட்டு நேரத்துல வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போனா பயங்கரமா அலறி கத்துவா. அது எனக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துச்சு அப்படின்னு சோகமா சொல்றாங்க. அதை கேட்டுட்டு ஹீரோயின் நினாவை சோகமா பாக்குறா. அடுத்து பக்கத்துல இருக்கிற ஆத்துக்கு பக்கத்துல ஒரு மூங்கில் காடு இருக்கு. அங்க சுத்தி பார்க்க இவங்கள வர அங்கேதான் ஹீரோனும் நைட் அந்த உருவத்தை பார்த்த அந்த விஷயத்தை ஹீரோயின் தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்ல அவங்களும் அதை ஆச்சரியமா கேக்குறாங்க. அடுத்து ஹீரோயின் மூங்கில் காட்டுக்குள்ள போனா பேய் பிடிச்சிடும் அப்படின்னு இந்த பாட்டு சொன்னதை தன்னால நம்ப முடியல அப்படின்னு கேமரா முன்னாடி சொல்றா. அதுக்கு இவங்க ரெண்டு பேரும் நீ ஏஞ்சல கண்ணால கூட பார்த்தது இல்ல, ஆனா ஏஞ்சல நம்புறேல, அப்புறம் இந்த மாதிரியான மிஸ்டிக் பவர் இருக்குன்னு நம்ப மாட்டா அப்படின்னு சுத்தி சுத்தி கேள்வி கேட்கறாங்க. அடுத்த சீன்ல கொஞ்ச நேரம் நினா கூட அவங்களும் டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. அப்ப நினாவும் ஏதோ தான் மனுஷங்களுக்கும் அப்பாற்பட்டவா அப்படி மாதிரி பேசுறா. உடனே ஹீரோயினும் நினாவோட காதுல எதையே சொல்றா. அந்த பொண்ணு அந்த வீட்டையே ஒரு மாதிரி பார்த்துட்டு டக்குன்னு உள்ள போயிடுறா. என்ன சொன்னா அப்படின்னு தெரியல. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோயினோ நினா தனியா அவளோட ரூம்ல உட்காந்து சிரிச்சுக்கிறத பார்த்துட்டு கேமரால ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு கிட்ட போறா. அதுக்கப்புறம் கேமராவை ஒரு இடத்துல வைக்கும் போது கண்ணாடிக்கு பக்கத்துல ஒரு கொடூரமான உருவம் நின்னுகிட்டு இருக்கு. அது ஹீரோயின் கவனிக்கல, ஆனா கேமராவில கேப்சர் ஆகுது. ஹீரோயினும் கேமராவை வச்சுட்டு வந்து நினாவோட கை விரல்கள்ல நகங்கள் எல்லாம் பேய் மாதிரி வளர்ந்துருக்கவும் அதை கட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இவனுங்க ரெண்டு பேரும் சும்மா இருக்காம உள்ள வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்து அந்த பொண்ணு திடீர்னு பயங்கரமா கத்தி பயமுறுத்துறா. அதனால இவனுங்களும் வெளியில வந்தாலும் மறுபடியும் திரும்ப வருவோம் மறுபடியும் பயங்கரமா கத்தி பயமுறுத்துறா. நானே பாத்துக்கிறேன்டா, என்னோட கேமரால தான் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்ல அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறா ஹீரோயின். இந்த சம்பவம் நடந்த கொஞ்ச நேரம் கழிச்சு இவங்களும் வெளியில நின்னுகிட்டு இருக்கும்போது நினா மட்டும் வெளியில எங்கேயோ போறத பார்த்து அகமதும் அவளை தனியா ஃபாலோ பண்ணிக்கிட்டே போறான். அவ அந்த மூங்கில் காட்டுக்குள்ளதான் வந்திருக்கா. இவனும் ஒளிஞ்சு நின்னு அவ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்கும்போதே அவ திடீர்னு காணாம போயிடுறா. இவனும் குழப்பத்தோட பயந்து நடுங்குறான். சுத்தி முத்தி பாத்துக்கிட்டு இருக்கான். அவளை காணோம். அப்ப திடீர்னு பின்னாடி இருந்து நினாவும் அகமத பயமுறுத்த அவ்வளவுதான் பயபல பயந்து நடுங்கிடுறான். அவ தன்னோட கையில ஒரு மலைப்பாம்பை வச்சிருக்கா. இவனுக்கு அள்ளு விட்டுருது. பயந்து ஓடியாந்து ஒரு மூங்கில் மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சு நின்னு அவளையே பாத்துக்கிட்டு இருக்கான். அப்படி அடுத்த கொஞ்ச நேரம் கழிச்சு வீட்டுல காட்டுறாங்க. அந்த பாட்டிமாவும் இவங்களுக்காக மீன் சமைச்சுக்க இருக்கிறத ஹீரோயின் பார்த்துட்டு அப்படியே வெளியில வரும்போது அங்க அந்த ஹீரோனோட ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேருமே பேசிக்கிட்டு கேம் விளையாடிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இன்னொரு ரூம்ல அந்த நினா பொண்ணு பாலை வச்சு ஏதோ விளையாண்டுகிட்டு இருக்கா. இவ என்ன தனியா விளையாண்டுகிட்டு இருக்கா அப்படின்னு ஹீரோனும் அவளோட ரூமுக்குள்ள போயிட்டு அதை ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு ஹீரோனை பார்த்த உடனே டக்குன்னு பாலை வெட்டுக்கு அடியில தூக்கி போட்டுறா. இதை பார்த்து குழம்பி போன ஹீரோனும் சரி உனக்காக நான் அந்த பாலை எடுத்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கேமராவோடைய அந்த பெட்டுக்கு கீழே போயிட்டு அந்த பாலை எடுத்துக்கிட்டு திரும்பவா பாருங்க. திடீர்னு ஒரு பேய் உருவத்தை பார்த்துட்டு பயந்து அலறி கத்திடுறா. அந்த சத்தக்கிட்டு எல்லாருமே இங்க வந்துடுறாங்க. என்னாச்சு எதை பார்த்து பயந்து அப்படின்னு எல்லாருமே கேட்க, ஒரு பேய் உருவத்தை பார்த்தா அப்படின்னு சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்களே, அதனால ஒரு கரப்பாம்பூச்சி பார்த்து பயந்து போயிட்டேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறா. போய் சொல்லிடுறா. அதை கேட்ட அப்புறம் ஹீரோனோட ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேருமே அவளை கலாச்சிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. அவங்க எல்லாருமே கிளம்புனதுக்கு அப்புறம் ஹீரோனும் அந்த பாலை கொண்டு போயிட்டு அந்த பொண்ணு கிட்ட கொடுக்க அந்த பொண்ணு மறுபடியும் அந்த பாலை வச்சு விளையாட ஆரம்பிக்கிறா. இங்க ஏதோ ஒண்ணு வினோதமா இருக்கு அப்படிங்கிறது மட்டும் ஹீரோனுக்கு நல்லாவே தெரியுது. அதுக்கப்புறம் சாயந்தரம் இருட்டு போற நேரத்துக்கு முன்னாடி ஹருண் அப்படிங்கிறவர் அங்கே வராரு. அவர் வழக்கம் போல அந்த இடத்தை எல்லாத்தையுமே சுத்தம் பண்ணிட்டு நினா அப்படிங்கிற அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்து அந்த பொண்ணோட காலை லாக் பண்ணி அந்த பொண்ணோட கை எல்லாத்தையுமே கட்டி போடுறாங்க. அதுக்கு ஹீரோனும் ஹெல்ப் பண்றா. அந்த ஹருண் அப்படிங்கிறவங்க ஏதோ ஒரு பிரேயர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த நேரத்துல ஹீரோனும் அந்த பொண்ணோட காதுல போயிட்டு எனக்கு உன்னை பார்த்தா பயமா இல்ல அப்படி மாதிரி சொல்றா. இதே தான் இதுக்கு முன்னாடி சொல்லியிருப்பா போல அவளோட காதுல. ஆனா அந்த பொண்ணும் அதை கேட்ட அப்புறம் நக்கல ஒரு மாதிரி வித்தியாசமா சிரிக்கிறா. அப்படியே அடுத்த சீன்ல சாயந்தரம் இருட்டுற டைம்ல அந்த பொண்ணு பயங்கரமா கத்துற மாதிரியான அந்த சத்தம் கேக்குது. அத இவங்க மூணு பேரும் வெளியில உட்கார்ந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அடுத்து நடுராத்திரி 1 மணி போல காட்டுறாங்க. ஹீரோனோட ஃப்ரெண்டு ரெண்டு பேருமே நல்லா தூங்கி இருக்கிற அந்த டைம்ல ஹீரோன் ஏதோ ஒரு பிளானோட தூங்காம முழிச்சுக்கிட்டு இருக்கா. அதாவது இந்த அமௌன்ஸ் அப்படி இப்படின்னு எதோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த மிஸ்டிக் பவர் எதையுமே நான் நம்புறது இல்ல. இந்த டெக்னாலஜி உலகத்துல இன்னும் இதெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு கொஞ்சம் நக்கல் அடிச்சுட்டு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேருமே இப்ப தூங்கிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நான் தனியா போயிட்டு இதெல்லாம் இன்வெஸ்டிகேஷன் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேமராவை எடுத்துக்கிட்டு அந்த மூங்கில் வீட்டோட சாவியை எடுத்துக்கிட்டு வெளியில வரா. வெளியில வந்து ஹீரோனோ அந்த மூங்கில் வீட்டோட பூட்டை ஓபன் பண்ணிட்டு உள்ள போய் பார்த்தா அங்க அந்த நினா பொண்ணை காணோம். இங்கதான் சாயந்தர நேரத்துல கட்டி போட்டு இருந்தாங்க. எங்க போயிருப்பா அப்படின்னு சுத்தி முத்தி ஒரு வித பயத்தோடு தேடிக்கிட்டு இருக்கா. அப்ப பக்கத்துல ஏதோ ஒரு சத்தம் கேக்குது அப்படின்னு அந்த பக்கமா போய் எட்டி பார்த்தா அங்க எதுவுமே இல்ல. அதுக்கப்புறம் திரும்ப வந்து அதே இடத்துல தேடிக்கிட்டு இருக்கா. அப்ப திரும்ப பின்னாடி எந்த ஒரு சத்தம் கேக்குது அப்படின்னு டக்குன்னு திரும்பி பார்த்தா மேல இருந்து அந்த நின்னா பொண்ணு தூங்குற மாதிரி இருக்கும். பயந்து அலறிக்கிட்டு டக்குன்னு வெளியில ஓடி வந்துடுறா. வெளியில ஓடி வந்த ஹீரோனோ ஒரு நிமிஷம் நின்னு தைரியத்தை மறுபடியும் வரவழைச்சுக்கிட்டு மறுபடியும் உள்ள போய் பார்த்தா எந்த இடத்துல நினாவை கட்டி போட்டாங்களோ அதே இடத்துல தான் அவ இருக்கா. கால் கை எல்லாம் கட்டிதான் இருக்கு. உட்கார்ந்துகிட்டு இருக்கா.
இப்பதான் நீங்க வந்து பார்த்தோம் இவங்க இல்லையா அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒருவித குழப்பத்தோடையும் பயத்தோடையும் கிட்ட போய் கேமரா வச்சு நின்னுகிட்டு இருக்கா. திடீர்னு அந்த நினா பொண்ணு பயங்கரமா கத்திக்கிட்டு ரத்தமா வாந்தி எடுத்துக்கிட்டே கத்த, அதை பத்தி ஹீரோனு பயந்து அலறி கத்திக்கிட்டே வெளியில ஓடி வர, அந்த சத்தம் கிட்ட ஹீரோனோட 2 ஃப்ரெண்ட்ஸ் வெளியில ஓடி வராங்க. என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு அவங்களுக்கு ஹீரோ கிட்ட விசாரிக்கிறாங்க. ஹீரோனோ இங்க ஏதோ ஒண்ணு வித்தியாசமா நடந்துச்சு, என்னை பயமுறுத்துற மாதிரி வித்தியாசமா நடந்துச்சு, நினா இப்ப ரத்தமா வாந்தி எடுக்கிறா அப்படி மாதிரி சொல்ல, உடனே அவங்க 2 பேரும் பாட்டியை எழுப்பலாமா அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல முதல்ல நம்ம உள்ள போய் செக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் ஃபர்ஸ்ட் போறாங்க. அதாவது ஹீரோனோட 2 ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் போய் பாக்குறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோனை உள்ள போய் பாக்குறா. நினா தூங்கிக்கிட்டு இருக்கா. அவ ரத்த வாந்தி எடுத்த மாதிரி எந்த ஒரு அறிகுறியுமே இல்ல. ஹீரோனோ தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட்டிக்கிட்டு ரூமுக்கு வந்துடுறா. ரூமுக்கு வந்த ஹீரோனோ தாங்க பார்த்த விஷயத்தை டீட்டெயிலா அவங்கள்ட்ட சொல்ல, எல்லாங்க அதை கேட்டு பயந்த மாதிரி தெரியல, ஆனா அதை கேட்டு அகம்போதும் பயந்து நடுங்குறான். இந்த ரூம்ல தூங்கவே எனக்கு பயமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அடுத்த நாள் காலையில அந்த நினா அப்படிங்கிற பொண்ணு ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு ஊர்ந்து போய்கிட்டு இருக்கிற ஒரு எறும்பு எடுத்து வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கா. அதை பார்த்த ஹீரோனோ அந்த பொண்ணு கிட்ட போயிட்டு இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டு அவகிட்ட பேசிக்கிட்டு இருக்கா. அந்த பொண்ணு கிட்ட பேசினதுக்கு அப்புறம் தான் நினாவை பத்தி ஹீரோனுக்கு கொஞ்சம் புரிய வருது. அதாவது ஒரு எறும்புக்கு இருக்கிற அறிவு கூட மனுஷங்களுக்கு இல்ல, மனுஷங்க அப்படின்னு பேர் வச்சுக்க கூட தகுதி இல்லாதவங்க, மனுஷங்களாவே நடந்துக்க மாட்டாங்க அப்படின்னு கொஞ்சம் அறிவு பூர்வமா பேச, இதை கேட்ட ஹீரோனுக்கு ஹைஸ்கூல் கூட போகாத பொண்ணுக்கு இந்த அளவுக்கு அறிவு இருக்கு, அதுவும் ஒரு உயிரினத்து மேல இந்த அளவுக்கு பாசம் இருக்கு அப்படின்னு கொஞ்சம் குழம்பி போயிடுறா. இது எல்லாத்தையுமே ஹீரோனோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேருமே ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க எல்லாருமே சேர்ந்து அந்த பொண்ணு பேசுறதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கும் போதுதான் அந்த பொண்ணு பேசும்போது அந்த பொண்ணோட வாய்ஸ் கூட ஒரு லேடியோட வாய்ஸும் கேட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹெட்செட்டை தூக்கி ஹீரோ கிட்ட கொடுக்க, ஹீரோன் அந்த வாய்ஸை கேட்டு மிரண்டு போயிடுறா. அதை பத்தி இவங்களும் பேசிக்கிட்டு இருக்கிற அந்த டைம்ல நினாவும் ஒரு வாளியையும் ஒரு கரண்டி எடுத்துக்கிட்டு அந்த பக்கமா போறதை இவங்களும் பார்த்துட்டு அவளை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போறாங்க. அந்த பொண்ணு ஆத்துக்கு பக்கத்துல இருக்கிற அந்த மூங்கில் காட்டுக்குள்ள தான் போறா. நினாவும் பக்கத்துல இருக்கிற அந்த ஆத்துல இருந்து தண்ணி எடுத்துட்டு வந்து மூங்கில் காட்டுக்குள்ள இருக்கிற அந்த மூங்கில்ல தண்ணியை ஊத்துறா. இதை எல்லாத்தையுமே இவங்களை ஒளிஞ்சு நின்று கேப்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவ இங்க என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற குழப்பத்தோடய அவங்கள பாத்துக்க இருக்கிற அந்த டைம்ல நினாவும் அந்த மரத்துக்கு பின்னாடி போறா. இவங்களும் வெளியில வருவா அப்படின்னு ரொம்ப நேரமா காத்திருக்காங்க. 1 மணி நேரம் ஆச்சு. அந்த மரத்துக்கு பின்னாடி போன நினாவை காணோம். இவங்களும் எங்க போயிருப்பா அப்படின்னு அந்த மரத்துக்கிட்ட போய் செக் பண்ணி பாக்குறாங்க. அங்க நினா இருந்த மாதிரியான ஒரு அறிகுறியே இல்ல. கொஞ்ச நேரம் அங்கேயே நினாவை தேடிக்கிட்டு இருந்தவங்களுக்கு அப்பதான் புரியுது இருட்டுற டைம் வந்துருச்சு அப்படின்னு. கண்டிப்பா நினா அந்த மூங்கில் வீட்டுக்கு தான் போயிருப்பா, நம்ம திரும்ப அங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள வழியை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு தேடும் போது எந்த வழியில வந்தோம் எந்த வழியில போகணும் அப்படின்னு இவங்களுக்கு சுத்தமா புரியல. ஏன்னா இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. எந்த வழியில போனாலும் திரும்ப அதே இடத்துக்கு தான் வராங்க. இவங்களும் குழம்பி போய் சுத்தி முத்தியும் பாத்துக்க இருக்கிற அந்த டைம்ல தான் தூரத்துல நினா நடந்து போற மாதிரி அகமதுக்கு தெரியுது. இந்த நேரத்துல இவங்க என்ன பண்றா, இந்த நேரத்துல மூங்கில் வீட்டுல இவளை கட்டி போட்டு வச்சிருப்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அகமதும் நினா அங்க நடந்து போய்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்ல கேட்காம அவளை ஃபாலோ பண்ணிக்கிட்டு ஓடுறான். ஆனா இவங்களுக்கு நினா அங்க போறது கண்ணுக்கு தெரியல, அது அகமதோட கண்ணுக்கு மட்டும்தான் தெரியுது அப்படின்னு அப்புறம் தான் தெரியுது. அப்ப திடீர்னு நினாவும் ஒரு மரத்து மேல நின்று பயங்கரமா சிரிக்கிற அந்த சத்தத்தை கேட்டு திரும்பி பாக்குறாங்க. நினாவை பார்த்த உடனே இவங்க எல்லாருமே பயந்து அலறி அடிச்சுக்கிட்டு ஓடி வரும்போது அகமது பயந்து முன்னாடி ஓடுறான். அப்ப கேமராவோட கீழே விழுந்துடுறான். அப்படி விழும்போது இவங்க 2 பேரையுமே மிஸ் பண்ணிடுறான். அகமதும் ஹீரோனையும் எர்லாங்கையும் கூட்டு கத்திக்கிட்டு இருக்கான். ஆனா அவங்க இன்னொரு பக்கமா ஓடிக்கிட்டு இருக்காங்க. அப்படி ஓடிக்கிட்டு இருக்கிற ஹீரோனுக்கு எர்லாங் கண்ணுக்கு தெரியல, அதே மாதிரி எர்லாங்குக்கு ஹீரோனை கண்ணுக்கு தெரியல. ஆனா ஹீரோனுக்கு பயங்கரமான சிரிப்பு சத்தம் மட்டும் கொடூரமா கேட்டுக்கிட்டே இருக்கு. இன்னொரு பக்கம் அகமது எந்திரிச்சு போன் மூலமா இவங்களை கான்டாக்ட் பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்றான். சிக்னல் கிடைக்கல. அதனால கேமரா எடுத்துக்கிட்டு சுத்தி முத்தி பாத்துக்கிட்டு முன்னாடி நடந்து வந்துகிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல நினா நின்னுக்கு இருக்கிறத பார்த்துட்டு கிட்ட போய் பாக்குறான். திரும்ப நினாவும் பயங்கரமா இவனை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருந்தவ திடீர்னு அவளோட முடிய அவளே புடுங்குறா. அதனால தலையில இருந்து ரத்தமா பீச்சு அடிச்சுக்கிட்டு இருக்கு. இதை பார்த்த உடனே அகமதுக்கு அள்ளு விட்டுறது, அங்கிருந்து ஓடவே ஆரம்பிக்கிறான். அப்படி ஓடி வந்தவன் ஒரு வழியா எர்லான கண்டுபிடிச்சிடறான். ஆனா இன்னொரு பக்கம் ஹீரோனை காணோம். அவ ஒரு பக்கமா ஓடி வரும்போது கீழே விழுந்து அவளுக்கு மண்டையில பயங்கரமா அடிபட்டுருது. கொஞ்ச நேரம் கழிச்சு அவளும் முழிச்சு பார்க்கும்போது அவளுக்கு மண்டையில இருந்து ரத்தமா ஊத்திக்கிட்டு இருக்கு. அப்பதான் கவனிக்கிறா அவளுக்கு பின்னாடி இருந்துதான் அந்த சிரிக்கிற சத்தம் கேக்குது. அது மட்டும் இல்லாம அவளுக்கு பின்னாடி இருந்து ஏதோ ஒரு வயசான கிழவியோட உருவம் ஒண்ணு ஹீரோனை நெருங்கி வந்துகிட்டு இருக்கு ஒருவித சிரிப்பு சத்தத்தோட. ஹீரோனால எந்திரிச்சு ஓட முடியல. அதனால தவழ்ந்து போலாம் அப்படின்னு ட்ரை பண்றா. கடைசியில அந்த கிழவி உருவம் ஹீரோனை பிடிச்சிருது. அதே நேரத்துல இங்க இவனுக்கு 2 பேருமே ஹீரோனை தேடி ஒரு பக்கம் வந்துகிட்டு இருக்கும் போது ஒரு இடத்துல இலதலையெல்லாம் போட்டு அந்த இடத்துல ஹீரோன் மயக்கத்தோட படுத்து கிடக்கா. அவளோட தலையில ஏதோ கட்டுலாம் போட்டிருக்காங்க. இவங்க 2 பேருமே ஹீரோனை வந்து எழுப்புறாங்க. அப்பதான் ஹீரோனுக்கு மயக்கமே தெளியுது. எந்திரிச்சு பார்த்தா அவளோட தலையில ஒரு காயம் இருந்துச்சுல, அந்த காயத்துக்கு யாரோ மருந்தெல்லாம் வச்சு கட்டு போட்டு அந்த காயம் இப்ப குணமாய் ஆயிடுச்சு. இந்த காயம் எப்படி இவ்வளவு சீக்கிரமா குணமாச்சு, நமக்கு யார் கட்டு போட்டிருப்பா அப்படின்னு ஹீரோனுக்கு சரியான குழப்பமா இருக்கு. அதுக்கப்புறம் இவங்க 3 பேருமே எப்படியோ வழியை கண்டுபிடிச்சு வீட்டுக்கு வந்துடுறாங்க. இவங்க 3 பேருமே அங்க நினாவை பார்த்ததால கண்டிப்பா அந்த வீட்டுக்குள்ள இப்ப நினா இருக்க மாட்டா அப்படின்னு கிட்ட போயிட்டு அந்த கேப் வழியா உள்ள பாக்குறாங்க. ஆனா நினாவோ கையும் காலும் கட்டப்பட்ட நிலையில உள்ளதான் படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கா. இதை இவங்களால சுத்தமா நம்பவே முடியல. ஹீரோனுக்கு தன்னோட காயத்துக்கு யார் கட்டுப்பட்டா அப்படிங்கறத முதல்ல கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறா. எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்தாலும் ஹீரோனுக்கு எந்த ஒரு டீட்டெயிலும் கிடைக்கல. அதனால
எர்லான் சொன்ன மாதிரி நினாவுக்கு பின்னாடி மிகப்பெரிய ரகசியம் ஒளிஞ்சிருக்கு அப்படின்னும், கண்டிப்பா நினா வெறும் பைத்தியக்காரி மட்டுமில்ல, அவளுக்கு பின்னாடி ஏதோ ஒரு அமானுஷமான சக்தி, ஏதோ ஒரு மிஸ்டிக் பவர் ஒளிஞ்சிருக்கு அப்படின்னும் ஹீரோயினோ இது எல்லாத்தையுமே கேமரா முன்னாடி சொல்லிக்கிற டைம்ல தான் திடீர்னு ஜன்னல் கதவு மூடுறத பார்த்து மிரண்டு போயிடுறா. அந்த சத்தம் கேட்டு அகமுது எந்திரிச்சிடறான். அப்படி அடுத்த நாள் காலையில அந்த பாட்டி அம்மாவோ இவங்க எல்லாருக்குமே டீயை போட்டு கொடுத்துட்டு நினாவை பத்தின மீதி கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதாவது நினாவோட அம்மா நினாவை பிரசவிக்கும் போதே அந்த பிரசவத்திலே இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நினாவை சந்தோஷமா வளர்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்ட நினாவோட அப்பாவும் நினா 3 வயசா இருக்கும் போது இறந்து போயிட்டாரு அப்படின்னு பாட்டி அம்மாவும் சொல்லிக்கிட்டு இருக்க. உடனே ஹீரோயினோ நினா அந்த மூங்கில் காட்டுக்குள்ள அடிக்கடி தனியா போறாளே, அப்படி தனியா போறது அவளுக்கு சேஃபா அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கேட்க, அவ அடிக்கடி அப்படிதான் அந்த மூங்கில் காட்டுக்குள்ள போவா, ஆனா இருட்டுறதுக்குள்ள திரும்பி வந்துருவா. ஆனா அது எப்படி அவளுக்கு தெரியுதுன்னு எனக்கு சரியா தெரியல. அடிக்கடி என்கிட்ட கேப்பா நான் அந்த மூங்கில் காட்டுக்குள்ள வாழணும் அப்படின்னு கேப்பா, ஆனா என்னால எப்படி அவளை அங்க அனுப்ப முடியும், என் பேத்தியாச்சே அப்படின்னு அந்த பாட்டி அம்மா சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே நினாவும் ரூமுக்குள்ள இருந்து வெளியில வரத பார்த்த உடனே நினாவுக்காக நான் சாப்பாடு தயாரிக்க வேண்டியிருக்கு, நான் மார்க்கெட்டுக்கு போனோம், எனக்காக நினாவை பாத்துக்கங்க அப்படின்னு ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு அந்த பாட்டி அம்மாவும் அங்கிருந்து கிளம்புறாங்க. பாட்டி அம்மாவும் அங்கிருந்து போன கொஞ்ச நேரத்துல ஹீரோயினும் அவளோட மத்த 2 ஃப்ரெண்ட்ஸுமே அந்த மூங்கில் விட்டு எக்ஸ்ப்ளோர் பண்றாங்க. அங்கே அவங்க செக் பண்ணி பார்க்கும்போது அந்த இடத்துல மூங்கில் மரம், பூக்கள், கொடிகள், மண்ணு அப்படின்னு எல்லாமே ஏதோ ஒரு கனெக்டட்ல இருக்கிற மாதிரி தெரியுது. அதாவது இந்த ஐம்பூதங்கள் சொல்லுவாங்கல்ல, அது எல்லாமே கனெக்டட்ல இருக்கிற மாதிரி தெரியுது. இந்த ஐம்பூதங்கள் அப்படின்னு சொல்ற இந்த எலமெண்ட்ஸை பேஸ் பண்ணி தான் எல்லா உயிரினங்களும் எல்லா கிரியேச்சரும் வாழ்ந்துகிட்டு இருக்குங்க. இப்படி ஒன்னு சார்ந்து இன்னொன்னு இருக்கிறது தான் சிம்பியாசிஸ் அப்படிங்கிற தியரி. இத உங்களுக்கு புரியும்படி எப்படி சொல்றது அப்படின்னா, நாம வாழ்ந்துகிட்டு இருக்கிற இந்த யூனிவர்ஸ்ல கிரகங்கள் இருக்கு, அண்டங்கள் இருக்கு, இது எல்லாமே யூனிவர்ஸ்குள்ள இருக்கு. இந்த கிரகங்களும் அண்டங்களும் அதோட புவியீர்ப்பு விசை மூலமா அதோட ஆர்பிட்ல ஒண்ணுக்கு மோதிக்காம தனித்தனியா சுத்திக்கிட்டு இருக்கு. இப்படி எல்லா கிரகங்களுக்கும் எல்லா அண்டங்களுக்கும் அதோட புவியீர்ப்பு விசை மூலமா ஒரு தனித்தனி ஆர்பிட்டை உருவாக்கி கொடுக்கறதே பிளாக் ஹோல் தான். அதாவது ஒரு பிளாக் ஹோலை நம்பி தான் எல்லா கிரகங்களும் அண்டங்களும் இருக்குங்க. அதே மாதிரி தான் இந்த சிம்பியாஸ் தெரியும். இந்த மெசேஜை நமக்கு சொல்றதுக்காக தான் அந்த முன்னோர்களோட ஆவி ட்ரை பண்ணுதோ அப்படின்னு ஹீரோயின் கணிக்கிறா. அதுக்கு எர்லானோ நீ சொல்றது கரெக்ட் தான், மனிதர்கள் எப்போதுமே சுயநலமானவங்க தான், அவங்க இந்த பூமியை அழிக்க தான் செய்யறாங்க, அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக கூட இப்படி பண்ணிருக்கலாம் அப்படின்னு எர்லாங்க சொல்லிக்கிட்டு இருக்கும்போது வெளியில அந்த நினா பொண்ணு ஒரு மாதிரி வித்தியாசமான ஒரு பாட்டை பாடிக்கிட்டே டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கா. அதை இவங்க பாக்குறாங்க. அப்படியே அடுத்த சீன்ல நினாவும் அவளோட ரூம்ல உட்காந்துக்கிட்டு தச்சிக்கிட்டு இருக்கா. அந்த டைப்ல உள்ள வந்த இவங்களும் இன்னைக்கு சாயந்தரத்துக்கு மேல அந்த மூங்கில் வீட்டுக்குள்ள நாங்களும் வரோம், எங்களுக்கு பெர்மிஷன் கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி நினா கிட்ட ஹீரோயின் கேட்க, நினாவும் அதுக்கு ஒத்துக்க அன்னைக்கு சாயந்தரமே இவங்க எல்லாருமே அந்த இடத்துல கேமராவை பிக்ஸ் பண்றாங்க. அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே நினா பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறா. ஏதோ வாமிட் எடுத்து ரொம்ப கொடூரமா கத்த ஆரம்பிக்க அதை எல்லாத்தையுமே இவங்களும் ரெக்கார்ட் பண்றாங்க. அந்த வாமிட் எடுக்கிறத பார்த்த உடனே எர்லாங்குக்கு பயங்கரமா வாமிட் வருது. வெளியில வந்து வாமிட் எடுத்துக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோயினோட 2 ஃப்ரெண்ட்ஸோ அவங்களோட ரூம்ல உட்காந்துக்கிட்டு நினாவை கண்காணிக்கிறதுக்காக அவளுக்கு முன்னாடி செட் பண்ணிருக்கிற அந்த கேமரா மூலமா அவளை பாத்துக்கிட்டு இருக்காங்க லேப்டாப்ல. ஹீரோயினோ அந்த ஆவி நினாவை ஒரே டைம்ல தான் பொசஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதை எப்படியாவது கேப்சர் பண்ணணும் அப்படின்னு தான் ஹீரோயினை வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. அதுக்கு எர்லாங்கும் அந்த வீட்டுக்குள்ள நிறைய நேச்சரான விஷயங்கள் இருக்கிறதுனால தான் ஈஸியா அந்த ஆவி நினாவோட பாடியை பொசஸ் பண்ணுது. ஆனா அந்த வீட்டை விட்டு வெளியில வரும்போது நினாவை அந்த ஆவி டார்ச்சர் பண்ணுது அப்படின்னு எர்லாங்கு சொல்ல, அதுக்கு ஹீரோயினோ பெட்டுக்கு கீழே பார்த்த அந்த உருவமும், காட்டுல நம்மள அலற விட்ட அந்த உருவமும், என் மண்டையில அடிபட்ட அந்த காயத்தை குணப்படுத்த அந்த உருவமும் ஒரே உருவமா அப்படின்ற மாதிரி சந்தேகமா கேட்கிறா. இப்படி இவங்க பேசிக்கிட்டே எல்லாருமே தூங்கிட்டாங்க போல. அப்பதான் காட்டுறாங்க நடு ராத்திரிய போல ஏதோ ஒரு வயசான கிழவியோட ஆவி ஒண்ணு அந்த மூங்கில் வீட்டுக்குள்ள புகுந்து நினாவை பார்த்துட்டு அப்படியே வெளியில வருது. அப்படி வெளியில வந்த அந்த ஆவி நேரா இவங்க தங்கி இருக்கிற அந்த ரூமோட கதவை தான் திறந்துகிட்டு மெதுமெதுவா ஹீரோயின் கிட்ட வருது. ஒருவித சத்தத்தை போட்டுக்கிட்டு ஹீரோனை ஒரு மாதிரி பாக்குது. அப்படியே சீனு கட்டாக அடுத்த நாள் காலையில ஹீரோயின் வெளியில வந்து அந்த இயற்கை சூழலை ரசிச்சுக்கிட்டு இருக்கா. அப்ப சாயந்தரம் ஆச்சுன்னா நினாவை அந்த மூங்கில் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் கட்டி போடுறது, காலையில ஆச்சுன்னா அவுத்து விடுற அப்படிங்கிற அந்த நபர் மறுபடியும் வந்து வழக்கம் போல நினாவோட கட்டி எல்லாத்தையுமே அவுத்து விட்டு வெளியில கூட்டிட்டு வராரு. அடுத்த கொஞ்ச நேரம் கழிச்சு நினாவும் தன்னை சுத்தி ஒரு வட்டத்தை போட்டுக்கிட்டு யோகா மாதிரி ஏதோ ஒண்ணு பண்ணிக்கிட்டு இருக்கா. இதை பார்த்த இவங்களும் கிட்ட போய் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த வட்டத்தை சுத்தி நிறைய சிம்பிள்ஸ் எல்லாம் வரைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம அதுக்கு பக்கத்துல இருக்கிற அந்த மூங்கில் வீட்டோட தட்டியில இந்த பூமி மனுஷங்களுக்கு சொந்தமில்ல அப்படிங்கிற மாதிரியும், அதுக்கு பக்கத்துல கேலக்சி மாதிரியான ஒரு டிராயிங்கும் வரைஞ்சிருக்கு. இதை பத்தி ஹீரோயின் ஏற்கனவே கெஸ் பண்ணி சொல்லியிருப்பாள்ல. இதை வச்சு பார்க்கும்போது நினாவோட உடம்புக்குள்ள இருக்கிறது ஏதோ முன்னோர்களோட ஆவியா இருக்குமோ அப்படின்னு இவங்களுக்கு சந்தேகம் வலுப்படுது. இப்படி வித்தியாசமா யோகா மாதிரி ஏதோ ஒண்ணு பண்றதை ஹீரோனும் அந்த பாட்டி அம்மாட்ட போய் கேட்க, என் பேத்தி இப்படிதான் ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருப்பா, ஃபர்ஸ்ட் இவ இப்படி பண்ணும்போது எல்லாருமே கொஞ்சம் வித்தியாசமா பார்த்தாங்க, போக போக இதுவே அவங்களுக்கு பழகிருச்சு அப்படின்னு அந்த பாட்டி அம்மாவும் சொல்றாங்க. அடுத்த கொஞ்ச நேரம் கழிச்சு இவங்க 3 பேரும் அதை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த வயசான தாய் கிழவியோட ஆவி உண்மையிலே முன்னோரோட ஆவியா இருக்குமோ, அதுக்கும் நினாவுக்கும் என்ன சம்பந்தம், ஒருவேளை அந்த வயசான கிழவியோட ஆவிக்கும் நினாவோட குடும்பத்துக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்குமோ, அப்புறம் எதுக்கு மூங்கில் காட்டில் நம்மள அந்த ஆவி பயமுறுத்தணும்
போகணும் அப்படின்னு ஹீரோன்னு சொல்ல அதுக்கு ஏறலாங்கோ அந்த ஆவியை பார்க்கும்போது அது பயமுறுத்துற மாதிரி தெரியல, அது நல்ல ஆவிதான் போல, உன்னோட காயத்துல குணப்படுத்திருக்கல அப்படின்னு எர்லாங்க சொல்றான். ஆனா அதை கேட்ட அகமதும் பேய்னா பேய் தாண்டா, அதுல என்னடா நல்ல பேய் கெட்ட பேய், பேய்னு சொன்னாலே பயமா தாண்டா இருக்கும் அப்படின்னு அவனு சொல்றான். இப்படி இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது தூரத்துல நினாவும் நின்னுகிட்டு இருக்க மாதிரி ஹீரோன் பாக்குறா. நினா அங்க நின்னுகிட்டு ஹீரோனை கூப்பிடுற மாதிரி இருக்கு, ஹீரோனை மட்டும் கூப்பிடுற மாதிரி இருக்கிறதுனால இவனுக்கு ரெண்டு பேரும் நீ போகாத அப்படின்னு ஹீரோனை தடுக்கிறாங்க. நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனும் நினா கிட்ட போக நினாவும் ஹீரோன் கிட்ட எதையோ சொல்லி அவளை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறா, அதாவது அந்த மூங்கில் காட்டுக்குள்ள கூட்டிட்டு போறா. கொஞ்ச தூரம் அவ கூட நடந்து போய்கிட்டு இருந்தவ திடீர்னு பயந்து அலறிக்கிட்டு ஓடி வரா. என்னன்னு கேட்டா ஹீரோன் நினாவும் ஒரு பழைய கல்லறைக்கு, அதாவது நினாவும் தன்னோட முன்னோர்களோட கல்லறைக்கு ஹீரோனை கூட்டிட்டு போயிருக்கா. அங்க இவங்க ரெண்டு பேரும் தான் இருந்திருக்காங்க. ஆனா நினா அந்த கல்லறை கூட பேசிக்கிட்டு இருந்திருக்கா. இதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஹீரோனுக்கு பயம் வந்திருக்கு. பயந்து அலறி அடிச்சுக்கிட்டு அங்கிருந்து ஓடி வந்திருக்கா. இதை இவனுங்கள்ட்ட சொன்ன உடனே நாங்க தான் போக வேணாம் அப்படின்னு சொன்னோம்ல அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்களும் சிரிக்கிறாங்க. அடுத்த நைட்டு வழக்கம் போல இவங்களும் அந்த லேப்டாப்ல நினாவுக்கு முன்னாடி வச்சிருக்கிற அந்த கேமரா மூலமா நினாவை கண்காணிச்சுக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு அந்த கிழவியோட ஆவி வரதை பார்த்துட்டு இவங்க பயந்து போயிடுறாங்க. அந்த ஆவி உள்ளதா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேமரா எல்லாத்தையுமே தூக்கிட்டு வேகமா ஓடி வந்து பார்த்தா கட்டி போடப்பட்டிருந்த நினாவும் இப்ப ஒரு மூலையில கட்டையில அவுத்துக்கிட்டு உட்கார்ந்துகிட்டு ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்க. இவங்களும் மெதுவா கிட்ட போறாங்க. டக்குனு நினாவும் இவங்க எல்லாருமே பயமுறுத்த திடீர்னு அந்த இடமே இருட்டாக ஆரம்பிக்குது. வேகமா கேமரால இருக்கிற அந்த லைட்டை போட்டு பார்த்தா இப்ப ஹீரோன் கட்டி கிடக்குறா. அந்த இடத்துல அந்த நினா பொண்ணை காணோம். அந்த பொண்ணு வெளியே நின்னுகிட்டு இவங்களையும் ஒரு மாதிரி பாக்குறா. அதே நேரத்துல ஹீரோன் பயங்கரமா அலறி கத்திக்கிட்டு இருக்கா. டக்குனு நினாவும் காட்டுக்குள்ள நடந்து போறத பார்த்த எர்லாங்கோ அவளை ஃபாலோ பண்ணி போ அப்படின்னு சொல்லிட்டு அகமது கிட்ட சொல்ல அவனு நினாவை ஃபாலோ பண்ணிக்கிட்டு காட்டுக்குள்ள வரான். கொஞ்ச தூரத்துல வந்தவன் தனக்கு முன்னாடி நினா பொண்ணு நின்னுக்கு இருக்கிறத பார்த்துட்டு அப்படியே உறைஞ்சு போய் நிக்கிறான். அப்பதான் அந்த நினா பொண்ணு சைட்ல விலகுவா பாருங்க. அந்த பொண்ணுக்கு பின்னாடி அந்த வயசான கிழவியோட ஆவி நின்னுகிட்டு இருக்கு. அந்த ஆவியும் மெதுவா கிட்ட வர இவனை பயந்து அடிச்சு அங்கிருந்து ஓடலாம் அப்படின்னு பார்க்கும்போது எல்லா பக்கத்துல இருந்து அந்த ஆவி வர்றதை பார்த்து டக்குனு அவனுக்கு ஏதோ ஒண்ணு ஆன மாதிரி கேமராவும் கீழே விழுந்து அப்படியே ஆஃப் ஆக அடுத்த கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோன் எர்லாங்க வந்து அவனை எழுப்புறாங்க. அவன் மயக்கத்துல கிடக்கான். மயக்கத்துல இருந்து எந்திரிச்சு அகமதும் நான் நினாவியும் அவளுக்கு பின்னாடி இருக்கிற அந்த வயசான கிழவியோட ஆவியும் பார்த்தேன் அப்படின்னு சொல்றான். சரி இங்க இருக்கு வேணாம் வா வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வீட்டுக்கு கிளம்பி வராங்க. அப்ப அந்த வயசான பாட்டியம்மாவும் அந்த மூங்கில் வீட்டை பூட்டிட்டு வெளியில வரும்போது வேகமா ஹீரோன் அங்கே போயிட்டு நீனா உள்ளதா இருக்காளா அப்படிங்கறத செக் பண்றதுக்காக கதவை திறந்துகிட்டு உள்ள போனா நீனா கட்டி போடப்பட்டுதான் இருக்கா. அப்புறம் எப்படி இந்த மாதிரியான அமானுஷமான விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்னு இவங்களும் பல விதமான குழப்பத்துக்கு உள்ளாகிறாங்க. அதுக்கப்புறம் தான் புரியுது இது எல்லாமே ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் அப்படின்னு. அப்ப நீனாவும் ஹீரோனை பார்த்து மனுஷங்க தான் ரொம்ப பெர்ஃபெக்ட் ஆனவங்க அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா சிரிக்கிறா. இதெல்லாம் கேட்கும்போது ஹீரோனுக்கு அவளோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இவ பேசுறதெல்லாம் மனுஷங்களுக்கு அப்பாற்பட்ட விஷயம் மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இவ போக்குலயே விட்டுறலாம் அப்படின்னு பாட்டி அம்மா கிட்ட பேசி ஈசி கடைசியில நினாவை அந்த மூங்கில் காட்டிலேயே விட்டுறாங்க. பாட்டி அம்மாவால தன்னோட பேத்தியை இப்படி விடுறது கொஞ்சம் தாங்கிக்க முடியாத விஷயமா தான் இருக்கு. ஹீரோனோ 3 வருஷமா இந்த வீட்டுக்குள்ள அடைஞ்சு கிடந்த இனிமே சுதந்திரமா வாழ்வா, அவளோட ஆன்மாவை நாங்க விடுவிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோனு கேமரா முன்னாடி சொல்லிக்கிட்டு இருக்கா. இத்தனை நாளா கட்டி போடப்பட்டு அடைஞ்சு கிடந்த அந்த நின்னா பொண்ணும் நைட் டைம்ல அந்த மூங்கில் காட்டுக்குள்ள போன உடனே ஏதோ ஒரு தேவதை ஏஞ்சல் மாதிரி அப்படியே பறந்து எங்கேயோ போற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் நினா இல்லாத அந்த மூங்கில் விட்டு அப்படியே இடிச்சிடுறாங்க. இத ஹீரோனும் பாட்டியம்மாவும் சந்தோஷமா பாத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த படம் முடியும் போது இந்தோனேசியாவில மனநலம் பாதிக்கப்பட்டு அடைக்கப்பட்டிருந்த மனிதர்களா இருந்தும் மனிதர்களா வாழ உரிமை இருந்தும் அடைக்கப்பட்டிருந்த அந்த ஆன்மாக்களுக்கு சமர்ப்பணம் அப்படின்னு போட்டு இந்த படத்தை முடிக்கிறாங்க. ஓகே गाइस, இந்த படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உடனே ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு மறந்துடாம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை गाइस.